எஸ்ஐ தேர்வு மற்றும் காவலர் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான இம்பார்ட்டண்டான ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்க்காத மாணவர்கள் பார்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் 151. மணிமேகலை காப்பியத்தில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ள நகரம் எது? மணிமேகலை காப்பியத்தில் எந்த நகரத்தை பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம். 152. பௌத்த மதத்தின் தர்க்கவியல் அறிஞர் யார்? பௌத்த மதத்தோட தர்க்கவியல் அறிஞர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி தின்னகர். 153. நாலந்தா பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்த தர்மபாலர் எந்த நகரத்தை சேர்ந்தவர்? நாலந்தா பல்கலைக்கழகத்தோட தலைவர் தர்மபாலர். அவரை எந்த நகரத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம். 154. சீன பயணியான யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்த நூற்றாண்டு. சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு எந்த நூற்றாண்டில் வருகை புரிந்தார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கிபி 7ஆம் நூற்றாண்டு. 155. புத்தர் முந்தைய பிறவிகளில் மனிதராகவும் விலங்காகவும் இருந்ததை பற்றி கூறும் நூல். புத்தர் முந்தைய பிறவிகளில் மனிதராகவும் விலங்காகவும் இருந்தாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஜாதக கதைகள். 156. பௌத்த நூல்களில் பெயர் என்ன? பௌத்த நூல்களோட பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி திரிபீடகங்கள். 157. மகாவீரரின் கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்பட்டது? மகாவீரரோட கோட்பாடுகள் எல்லாம் தொகுத்தது. அது எவ்வாறு அழைத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி திரிரத்தினங்கள். அப்படின்னா 3 திரிரத்தினங்கள். 158. அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு. அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது எப்போ படையெடுத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கிமு 326. 160. அர்த்தசாஸ்திரம். அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற நூலை எழுதினது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கௌடில்யர். 161. இந்தியாவின் மாக்கியவல்லி. இந்தியாவின் மாக்கியவல்லி அப்படின்னு யார் அழைப்போம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சாணக்கியர். சாணக்கியர் அல்லது கௌடில்யர். கௌடில்யருக்கு இன்னொரு பேர் தான் சாணக்கியர். 162. தேவிசந்திர குப்தம் அதாவது முத்ராட்சம் என்ற நூலை எழுதியவர். தேவிசந்திர குப்தம் முத்ராட்சம் இந்த 2 நூலையும் எழுதினவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி விசாகதத்தர். நெக்ஸ்ட் 163. இலங்கை நூல் என அழைக்கப்படுவது. இலங்கை நூல் அப்படின்னு எந்த நூல் அழைக்கிறாங்க அப்படின்னா 1 தீபவம்சம், 2 மகாவம்சம், 3 இண்டிகா. இதில் சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி 1, 2 சரி. அதாவது தீபவம்சம், மகாவம்சம் இதை தான் இலங்கை நூல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 164. கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிகேட்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவர் யார்? கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிகேட்டரோட தூதுவராக சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மெகஸ்தனிஸ். 165. மெகஸ்தனிஸ் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருந்தார்? மெகஸ்தனிஸ் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் தங்கியிருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 14 ஆண்டுகள். 166. மெகஸ்தனிஸ் எழுதிய நூல். மெகஸ்தனிஸ் எழுதிய நூலோட பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இண்டிகா. 167. இந்தியாவின் முதல் பேரரசு. இந்தியாவோட முதல் பேரரசு எது அப்படின்னா ஆப்ஷன் சி மௌரிய பேரரசு. 168. இந்தியாவோட முதல் பேரரசான மௌரிய பேரரசோட தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மௌரிய பேரரசோட தலைநகரம் ஆப்ஷன் ஏ பாடலிபுத்திரம். 169. பாடலிபுத்திரம் அப்படிங்கிறது தற்போது எந்த ஊரை குறிக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாட்னா. 170. மௌரிய பேரரசை மகதத்தில் நிறுவியவர். மௌரிய பேரரசை மகதத்தில் யார் நிறுவனாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி சந்திரகுப்த மௌரிய. 171. சந்திரகுப்தரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து சென்ற சமணத்துறவி யார்? சந்திரகுப்தரை
தென்னிந்தியாவுக்கு அழைச்சிட்டு போன சமண துறவி யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பத்ரபாகு. நெக்ஸ்ட் 172 சந்திரகுப்த மௌரியர் உயிர் துறந்த இடம். சந்திரகுப்தர் எந்த இடத்துல உயிர் பிரிந்தது அப்படின்னா ஆப்ஷன் டி ஸ்ரவணபெலகுலாவில், அதாவது கர்நாடகா. 173 சந்திரகுப்த மௌரியருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு. சந்திரகுப்த மௌரியருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 2001. 174 சந்திரகுப்த மௌரியரின் மகன். சந்திரகுப்த மௌரியரோட மகன் பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிந்துசாரர். 175 பிந்துசாரரை அமிர்தகதா என அழைத்தவர்கள். பிந்துசாரரை அமிர்தகதா என அழைத்தவர்கள் ஆப்ஷன் டி கிரேக்கர்கள். 176 அமிர்தகதா என்பதன் பொருள். அமிர்தகதா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எதிரிகளை அழிப்பவன். 177 பிந்துசாரர் தனது மகன் அசோகரை எங்கு ஆளுநராக நியமித்தார். பிந்துசாரரோட மகன் அசோகர் அவரை எங்க ஆளுநராக நியமிச்சாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி உஜ்ஜயினி. 178 மௌரிய அரசர்களின் மிகவும் புகழ் பெற்றவர். மௌரிய அரசர்களிலேயே மிகவும் புகழ் வாய்ந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அசோகர். 179 தேவனாம் பிரியர் என அழைக்கப்படுபவர் யார். தேவனாம் பிரியர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ அசோகர். 180 தேவனாம் பிரியர் என்பதோட பொருள். தேவனாம் பிரியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆப்ஷன் டி கடவுளுக்கு பிரியமானவன். 181 கலிங்க போரின் பயங்கரத்தை அசோகர் தனது எத்தனையாவது பாறை கல்வெட்டில் விவரித்துள்ளார். கலிங்க போரோட பயங்கரத்தை பற்றி அசோகர் தனது எத்தனையாவது பாறை கல்வெட்டில் விவரிச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 13வது பாறை கல்வெட்டில். 182 பேரரசர் அசோகருடைய ஆணைகள் மொத்தம் எத்தனை. பேரரசர் அசோகருடைய ஆணைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் ஏ 33. 183 அசோகர் கல்வெட்டுகளில் உள்ள எழுத்து முறையில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். சாஞ்சி பிராமி, காந்தகார் கிரேக்கம் மற்றும் அரபிக், வடமேற்கு பகுதிகள் கரோஸ்தி, அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்துமே சரியானது. 184 மௌரியர் காலத்தில் மொத்த விளைச்சலில் எத்தனை பங்கு, அதாவது பாகா, நிலவரியாக வசூலிக்கப்பட்டது. மௌரியர் காலத்தில் மொத்த விளைச்சலில் எத்தனை பங்கு நிலவரியாக வசூல் செய்யப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி 1/6, அதாவது 6இல் 1 பங்கு. 185 மௌரியர் காலத்தில் செப்பு நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது. மௌரியர் காலத்தில் செப்பு நாணயங்கள் எந்த பெயரில் அழைத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி மாசாஹாஸ். 186 மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார். மௌரிய பேரரசோட கடைசி அரசர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிருகத்ரதா. 187 சுங்க அரச வம்சத்தை நிறுவியவர் யார். சுங்க அரச வம்சத்தை யார் நிறுவனாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி புஷ்யமித்ரா. 188 மௌரிய வம்சத்தின் கடைசி அரசரான பிருகத்ரதாவை கொன்றவர் யார். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசரான பிருகத்ரதாவை கொன்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி புஷ்யமித்ரர். நெக்ஸ்ட் 189 ராஜகிருதம் என்பது தற்போதைய. ராஜகிருதம் அப்படிங்கிறது தற்போது எந்த ஊரை குறிக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ராஜ்கிர். 190 கலிங்கம் என்பது தற்போதைய. கலிங்கம் என்பது தற்போதைய எந்த பகுதியை குறிக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி ஒடிஷா. 191 16 மகாஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசு. 16 மகாஜனபதங்கள் இருந்தது, அதில் மிக வலிமையான அரசு எது அப்படின்னா ஆப்ஷன் பி மகதம். நெக்ஸ்ட் 192 கீழ்காண்பனவற்றை காலக்கோட்டின்படி வரிசைப்படுத்துக. காலக்கோட்டின்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் சி ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா, மௌரியா. 193
ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது? ஹதிகும்பா கல்வெட்டில் யாரை பற்றி இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கலிங்க நாட்டு காரவேலன். 194 சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? சங்க காலத்தை பற்றி அறிய உதவக்கூடிய நூல் எதுனா இயற்கை வரலாறு. அந்த இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூலை எழுதினது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிளினி. நெக்ஸ்ட் 195 சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் புவியியல் என்ற நூலை எழுதியவர். சங்க காலத்தை பற்றி அறிய உதவக்கூடிய புவியியல் அப்படிங்கிற நூலை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி தாலமி. 196 சேர அரசர்கள் குறித்த செய்திகளை கூறக்கூடிய நூல். சேர அரசர்களை பற்றிய செய்திகள் இந்த நூலில் முழுமையாக தெரியும் அப்படின்னா ஆப்ஷன் பி பதிற்று 10. 197 வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற சேர அரசர். வட இந்தியாவின் மீது எந்த சேர அரசர் படையெடுத்து சென்றார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன். நெக்ஸ்ட் 198 கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தவர். கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையிலிருந்து கற்களை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சேரன் செங்குட்டுவன். கண்ணகிக்கு சிலை எடுத்து கோயிலை கட்டினவர் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். நெக்ஸ்ட் 199 பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் சி சேரன் செங்குட்டுவன். நெக்ஸ்ட் 200 சேரன் செங்குட்டுவனின் தம்பி. சேரன் செங்குட்டுவனின் தம்பி யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள். அவர் தான் சிலப்பதிகாரத்தை இயற்றியிருப்பார். சேரன் செங்குட்டுவனோட தம்பி இளங்கோவடிகள். நம்ம இந்த வீடியோவில் 50 கொஷின்ஸ் பார்த்தோம். தொடர்ந்து நோட் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நம்ம படிக்கிறோம் ஆனால் டெஸ்ட் எழுதி பார்க்குறதில்ல. அதனாலேயே நிறைய மாணவர்களால் சக்ஸஸ் பண்ண முடியறதில்ல. நம்ம பயிற்சி எடுக்கிறது மூலமாக கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்மக்கிட்ட எஸ்ஐ தேர்வு மற்றும் காவலர் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புக் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் புக் வாங்கி பயன்பெறுங்கள். இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.